எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரெயின் செல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிளகா செடிங்க. ஒரே மிளகா செடியில் எவ்வளோ காய்கள் தொங்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நமக்கு தரை தோட்டம் அண்ட் மாடி தோட்டம் ரெண்டுலேயுமே சொந்த அனுபவம் மட்டும்தான் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. நீங்கள் மார்க்கெட் போகும்போது நிறைய கத்திரிக்காய் ரகங்கள் பார்த்துருக்கலாங்க. ஆனால் சில பாரம்பரிய கத்திரிக்காய் ரகங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட்டில் அது அவ்வளோவா கிடைக்காது. அந்த மாதிரி சில பாரம்பரிய ரகங்கள்லாம் நாம் வீட்டு தோட்டத்துலையோ அல்லது மாடி தோட்டத்துலையோ தாங்க வளர்த்த முடியும். நாம் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே செடியெல்லாம் போட்டு வளர்த்தது எல்லாமே பூ வச்சுருக்கோம் அல்லது பிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா அந்த பூ உதிர்வு பிரச்சனை இல்லாமல் நல்லா பிஞ்சு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான காம்போ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வச்சுருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியாது. எல்லா விதமான காய்கறிகளும் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு பச்சை மிளகாய், கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் காய்க்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொடி காய்கறிகள், ஒரு பாகல், பீர்க்கன், புடலை, இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் விதை போட்டு அந்த செடி வளர்ந்தது அப்படின்னாவே ஒரு 45 டேஸ்லேயே உங்களுக்கு வெண்டைக்காய் எல்லாம் காய்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கும்போது பூக்கள் எல்லாமே கொத்து கொத்தாக பூக்குது, மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு எப்படி பூக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. அதாவது நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுலேயுமே உங்களால் நிறைய பூக்கள் எடுக்க முடியும், காய்கறிகளும் நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். தரை தோட்டத்தில் மண்ணில் இருக்கிற சத்துக்களே போதுங்க, மேக்ஸிமம் செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துடும். ஆனால் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நாம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பாட்டிங் மிக்ஸில் நாம் கலந்தாலுமே அது ஒரு 30 டேஸ் 40 டேஸ் ஆகும்போது அந்த செடிகள் காய்கள் வைக்கும்போதோ அல்லது பிஞ்சுகள் வைக்கும்போதோ தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த காய்கள் எல்லாமே நல்லா திரட்சியாக வரும், பூக்கள் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மாதிரியான தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது திராட்சை சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி எல்லாம் மார்க்கெட்டில் அவ்வளோவா கிடைக்காது. இந்த தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாகவே சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த ஸ்பூன் டொமேட்டோ அதே மாதிரி தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வெரைட்டி. நம்ம ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு இப்படி தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி வெஜிடபிளில் வர்ற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலுமே ரொம்பவே ஹெல்த்தியானது. இன்னைய காம்போ ஆஃபர் என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. பஞ்சசக்தி இது பயோ ஃபெர்டிலைசர்ஸ் 5 ஆட் பண்ணதுங்க. அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், பொட்டாஷ் பாக்டீரியம், இந்த 5ம் கலந்தது தான் இந்த பஞ்சசக்தி. 12x12 பேகுக்கெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு சாயிலில் நம்ம இந்த ஒரு ஆடிப்பட்டத்துக்கு வச்ச செடிகளுக்கெல்லாம் கலந்து விடும்போது நல்லாவே பூக்கள் பிடிக்கும். ராக் பாஸ்பேட்டும் அதே மாதிரி தாங்க. தக்காளி செடிகளுக்கு போன் மீல் அல்லது ராக் பாஸ்பேட் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ஓட்டையாக வர்றது வராமல் ரொம்பவே அழகாக வரும். சீவிட் பார்த்திங்க அப்படின்னா செடி வச்ச மாதிரி இருக்குது, எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரல அப்படின்றவங்களாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் கலந்துருந்தாலும் உங்களுக்கு அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள்லாம் எடுத்து கொடுக்கும். வேரலுகள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். நாட்டு மாட்டு பஞ்சகாவியாங்க. நம்ம என்ன தான் சாயிலுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் இலைவெளியாக நம்ம கொடுக்கும்போது செடிகளோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாட்டு மாட்டு பஞ்சகாவியா 1/2 லிட்டருங்க. இன்றைக்கி காம்போவில் வச்சது எல்லாமே 1/2 கிலோ அண்ட் 1/2 லிட்டர். ரோஸ் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் செடியிலிருந்து பூச்செடி வரைக்கும் எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். காம்போ நம்பர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கனகாமரம், டாலியா, பச்சை காம்பு முல்லை, ஜிர்பரா. இந்த டாலியாவும் ஜிர்பராவும் வேறு கலர் வருங்க. மீதி 2ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். காம்போ நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ஸ்னோ ரோஸ், 7 டேஸ் ரோஸ், டபுள் கலர் ரோஸ், இந்த 3 ரோஸும் சேர்ந்த காம்போங்க. காம்போ நம்பர் 3 பார்த்திங்க அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வயலட் கலர் ஹைபிஸ்கஸ், ப்ளீடிங் ஹார்ட், இந்த 3 பிளான்ட்டும் சேர்ந்தது காம்போ நம்பர் 3ங்க. காம்போ நம்பர் 4 ஹர்பலுங்க. பச்சை காம்பு வெத்தலை, கேசவர்தினி, ரோஸ்மேரி அண்ட் மரிக்கொழுந்து.
இந்த பிளான்ட் காம்போ கூட ஃபெர்டிலைசர் காம்போ ஆட் ஆகுங்க. அதாவது ஃபெர்டிலைசர் நீங்கள் ஒரு காம்போ புக் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட் 4 காம்போவில் ஏதாச்சும் ஒன்று வந்து புக் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி 2024 அன்னைக்கு புக்கிங் போடும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் ப்ரைஸ் விட இன்றைக்கி 20% ஆஃபரில் தான் வந்து நம்ம இந்த ப்ரைஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுறவங்களுக்கு கோட் பண்ணுவோம். மாடி தோட்டத்திலேயே கொடி காய்கறிகள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். இந்த புடலையெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்து பிஞ்சு வச்சுக்குதுங்க. நம்ம சின்னதாக ஒரு 15x15 சைஸ் க்ரோ பேக்கில் வச்சோம் அப்படின்னா கூட போதும். இந்த அளவுக்கு உங்களால் காய்கள் எடுக்க முடியும். மிளகாயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நிறைய காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணுங்க. இன்னைய காம்போவில் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா ஃபெர்டிலைசருமே உங்களுக்கு ஆடி சீசனில் வச்ச இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், பூச்செடிகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான காம்போ தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஜ்ஜி மிளகாங்க. ஆடிப்பட்டத்தில் நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.